Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். NEET UG 2024 சம்பந்தமான கேசஸ் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. இது எல்லாமே சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா DY சந்திரசூட் அவங்களோட தலைமையில் விசாரணைக்கு ஜூலை 8ஆம் தேதி வர இருக்கு. இதற்கிடையில் ஜூலை 6ஆம் தேதி MBBS BDS ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, NEET UG 2024 கவுன்சிலிங் போஸ்ட்போன்ட் அன்டில் ஃபர்தர் நோட்டீஸ். திருப்பவும் அவங்க சொல்கிற வரைக்கும் உங்களுக்கு NEET UG 2024க்கு கவுன்சிலிங் கிடையாது. ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் MCCயில் நடக்கும் இல்லையா, அதை போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் NDTVயில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் இந்த போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங் நியூஸ், NEET UG கவுன்சிலிங் போஸ்ட்போன்ட், NEET UG கவுன்சிலிங் போஸ்ட்போன்ட் அமிட் ட்ரோ ஓவர் பேப்பர் லீக், நியூ டேட் எட் டு பி அனௌன்ஸ்ட். ஸோ நியூ டேட் எப்போ அப்படிங்கிறது இனிமேல் தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஜூலை 8ஆம் தேதி கேசஸ் விசாரிக்கப்படும். அந்த விசாரணைக்கு முடிவில் என்ன வந்து ஜட்ஜஸ் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து ரீநீட் வைக்கலாமா வேணாமாங்கிற அந்த முடிவெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க கவுன்சிலிங் பற்றின முடிவு எடுக்க போகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பித்தா எல்லோரும் 5,000 10,000 2 lakhன்னு பே பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்படி பே பண்ணதுக்கு அப்புறம் ஜூலை 8ஆம் தேதி ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டில் ரீநீட் வைங்க, ஆல்ரெடி NEET UG 2024 நடந்துச்சு இல்லையா May 5th, அதை கேன்சல் பண்ணுங்கன்னு ஒரு வேளை சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்போ எல்லாருக்கும் ரீஃபண்ட் கொடுக்கறதுல சிரமமாயிடும். அது ஒரு வேலைக்கு 2 வேலையாயிடும். அதனால் அவங்க வந்து ஜூலை 8ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன கேஸோட போக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கவுன்சிலிங் டேட்டை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா NEET UG 2024 கவுன்சிலிங் போஸ்ட்போன்ட் அன்டில் ஃபர்தர் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் நியூஸ்லேயும் நியூஸ் வெளியிட்டாச்சு. MBBS BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் த லேட்டஸ்ட் அப்டேட் அபவுட் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் MCC 2024. ஸோ இங்கே வந்து ஆல் இண்டியா கோட்டா ஃபஸ்ட் ரவுண்ட் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டேட் கோட்டாவுக்குலாம் ஆரம்பிப்பாங்க. அப்போ ஸ்டேட் கோட்டாவும் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. ஸோ தட்ஸ் த லேட்டஸ்ட் அப்டேட் அபவுட் NEET UG 2024. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். போஸ்ட்போன் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.